வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். நிறைய குழப்பகரமான செய்திகள் உலா வந்துட்டுருக்குல்ல, அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்குங்க. அதாவது நம்ம இந்தியாவை வெளிநாடுகளை சேர்ந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் காப்பாற்றுச்சா இல்லை நம்மளோட தயாரிப்புகள் காப்பாற்றுச்சா, இதை பற்றி ஒரு பதில் கிடச்சிருக்கு. சைனாவோட ஏவுகணை ட்ரோன் இதை சார்ந்து ஒரு அம்பலப்படுத்தலும் நடந்திருக்கு. பாகிஸ்தான் இதுக்கப்புறம் அத்துமீறினாங்கன்னா அடுத்த ஆக்ஷன் என்னவா இருக்குன்றது சார்ந்தும் நம்ம மிலிட்ரி ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தை பற்றி நான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நம்ம இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி அண்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இதை சேர்ந்த DGMOs இருக்காங்களே, அவங்க செய்தியாளர்களை சந்தித்தாங்க. இப்போ சில நிமிடங்களுக்கு முன்னாடி அந்த செய்தியாளர் சந்திப்பு நடந்து முடிஞ்சிருந்துச்சு. இதில் பல கேள்விகளுக்கு விளக்கமான பதில்களை கொடுத்துருக்காங்க. அதுவும் நமக்கான குழப்பங்கள் எல்லாத்தையும் தீக்கிற மாதிரி தான் ஒரு பதிலும் அமைஞ்சிருக்கு. அதை பற்றி இப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம். நம்மளோட தாக்குதல் அப்படின்றது பயங்கரவாதிகளுக்கு மட்டும் எதிரானது. ஆனால் அவங்களுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் நம்மளை தாக்குது. இது ரொம்ப பரிதாபத்தை ஏற்படுத்துங்க எங்களுக்கு அப்படின்றாங்க. ஏன்னா கொலாட்ரல் டேமேஜ் ஆகும் பாகிஸ்தான் ராணுவம். இது நடுவில் தீவிரவாதிகளோட பிரச்சனையை தன்னோட பிரச்சனையாக பாகிஸ்தான் பார்க்குதுன்ற விஷயத்த ஓப்பனாக போட்டு உடைச்சிருக்காங்க நம்மளோட மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ். அது மட்டும் கிடையாது, தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் ராணுவம் நம்மளை தாக்க முயற்சி பண்ணிச்சு. இதனால தான் பதிலடி தர வேண்டிய நிர்பந்தம் நமக்கு ஏற்பட்டதாக சொல்கிறாங்க நம்ம வீரர்கள். தெளிவாக புரிஞ்சுங்க மக்களே, நம்மளோட பிரைமரி டார்கெட் எப்போவுமே பாகிஸ்தான் ராணுவம் கிடையாது. ஏன்னா அந்த ராணுவத்தில் இருக்கிறவங்களும் நாட்டுக்காக சேவை பண்ணுறவங்க தான். குழந்தை குட்டின்னு அந்த ராணுவத்தில் இருக்கவங்களுக்கு இருக்கும். அதை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ நம்ம டார்கெட் பண்ணது பயங்கரவாதிகளை. ஆனால் பாகிஸ்தான் சம்மந்தம் இல்லாமல் நடுவில் வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதனால தான் பாகிஸ்தானுக்கு நாம் பதிலடி தர வேண்டிய ஒரு கம்பல்ஷனுக்கு அவங்களே தள்ளிட்டாங்க நம்மளை. இதன்படி கராச்சி, லாகூர் இந்த தளங்களில் அட்டாக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னாடி ஒரு விஷயம் அசியூம் பண்ணோம் பார்த்தீங்களா, சோர்ஸ் மூலமாக அந்த தகவல்கள்னு, அதுதான் இங்கே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அட்டாக் நடந்திருக்கு. அவங்களோட வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்குல்ல, அதை தாக்கி அழிச்சிட்டோன்னு அகைன் ஒரு நல்ல விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் இன்னொரு க்ரூஷியல் இன்ஃபர்மேஷன் என்ன தெரியுமா, நாம் பாகிஸ்தான் பேஸ் பண்ணி பல இடங்கள் அடிச்சோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே லைன் ஆஃப் கண்ட்ரோலே நம்ம தாண்டி போகலை. ஐபின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் பார்டர் இருக்குது பாருங்கள், அதை தாண்டியும் போகலையாம். இதுதான் இப்போதைக்கு உலகம் முழுக்க பெரிய பிரேக்கிங் நியூஸு. ஸோ இது ரெண்டுத்தையும் தாண்டாமலேயே பாகிஸ்தானும் ஒரு பாடம் புகட்டியிருக்கோம். அப்போ இதெல்லாம் தாண்டி உள்ளே போயிருந்தா அவங்க நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சைனாவோட ஏவுகணை ப்ளஸ் சைனாவோட ட்ரோன்ஸ் இதைத்தான் பாகிஸ்தான் பயன்படுத்தியிருக்கு நமக்கு எதிராக அப்படின்ற இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம இராணுவ அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகள் இருக்குல்ல, இதை வச்சு தான் பாகிஸ்தானோட எல்லா தாக்குதல்களையும் முறியடித்தோம்னு ஒரு மிகப்பெரிய விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும், வெளிநாடுகள் கிட்டேருந்து இந்தியா அதிகப்படியாக ஆயுதங்களை வாங்கிட்டுருக்கு. பெரும்பாலும் அங்கே தான் எல்லாமே அங்கே தான் வாங்கிட்டு இருக்கான்ற மாதிரி டாக் இருக்கும். ஆனால் இப்போ சமீபமாக பார்த்தீங்களா, இந்தியா உள்நாட்டுக்குள்ளே நிறைய வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் ஆயுதங்களையும் தயாரிக்க ஆரம்பித்தோம். அது எந்த அளவுக்கு ரிசல்ட்டை கொடுக்குதுன்றதை இந்த கான்ஃப்ளிக்ட் மூலமாக தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். யார் கண்டா இதுக்கப்புறம் இந்தியாவோட டிஃபென்ஸ் சார்ந்த நிறைய மேனுஃபேக்சர் திங்ஸ் இருக்குல்ல, அதையெல்லாம் வெளிநாடுகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் அதிகரிச்சிட்ருக்கு. ஸோ இந்தியா இந்த உலகத்தோட முன்னோடியாக வரணும்னு சொல்லிட்டு எல்லா துறைகள் சார்ந்து நாம் உழைச்சிட்டு இருக்கோம்ல, அதோட டிஃபென்ஸ் செக்டார்ஸாக இருந்து ஒரு நல்ல க்ரீன் சிக்னல் இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க மாதிரி இருக்குங்க. ஓகே, நமக்கு குறைஞ்ச அளவு மட்டும்தான் பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. தெளிவாக புரிஞ்சுங்க, இந்தியாவுக்கு பாதிப்பே இல்லைன்னா கிடையாது. ஆனால் பாகிஸ்தான் ஊடகங்கள் எக்ஸாஜரேட் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. நமக்கு ரொம்ப குறைந்த அளவு மட்டும் தான் பாதிப்பு. நம்மளோட எல்லா வான் பாதுகாப்பு அமைப்புகளுமே இப்போ நல்லா தான் இருக்குது, சேஃபாக தான் இருக்குது. ஏதோ இங்கே இருக்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் அடிச்சதாக சொல்லிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் பொய்ங்கன்றாங்க. பாகிஸ்தான் இராணுவம் நம்ம மேலே ஏவுகணைகள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் நாங்கள் முறியடிச்சிட்டோம். அது கூடவே அந்த ஏவுகணை பாகங்களை சேகரித்து வச்சுருக்கோம். எதுக்காக? விசாரணை பண்ண போகிறாங்களாம். இப்போ அதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தானுக்குள்ளே நாம் நுழைஞ்சி நாம் அடித்ததில் அவங்களுக்கு அதீத சேதங்கள் ஏற்பட்டிருக்குன்றதையும் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் அந்த நாட்டு மக்கள் இருக்காங்களே, அவங்கள பாதிக்காதபடி தான் நாம் அங்கே தாக்கியிருக்கோமே. இருந்தாலும் அவங்க அப்படி செயல்படலை அப்படின்னு யாரை பாகிஸ்தானை சொல்கிறாங்க அந்த இராணுவத்தினரை. ஏன்னா நம்ம எல்லையோரமாக இருந்து மக்களை அவங்க டார்கெட் பண்ணாங்களே, அதை இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. கராச்சியில் ஆரம்பித்து இஸ்லாமாபாத் வரைக்கும் இந்தியா பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்துருக்குன்ற விஷயத்தையும் இங்கே கன்ஃபர்மேஷனாக கொடுக்குறாங்க. இனியும் பாகிஸ்தான் இராணுவம் அத்துமீறிச்சு அப்படின்னா பதிலடி இன்னும் கடுமையாக இருக்கும். அதை நாங்கள் இங்கே உறுதியாக தெரிவிச்சுக்கிறோம். பாகிஸ்தான் விமானப்படை தளங்கள் இருக்குல்ல,
இது உட்பட பல முக்கிய டார்கெட்ஸ்லாம் நாங்கள் எப்படி அடித்தோன்னு இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு இப்படி சொல்லிட்டு சில வீடியோஸையும் வெளியிட்டிருக்காங்க. அதுவும் வீடியோஸை வச்சு ஃபுல்லாக எக்ஸ்பிளைனும் பண்ணியிருந்தாங்க. அந்த காட்சிகள் எல்லாத்தையும் பாருங்கள் மக்களே, உங்களுக்கு கிளியர் கட்டான உண்மை ஆதாரத்தோடு கிடைக்கும். பாகிஸ்தான் ஊடகங்கள் மாதிரி நம்ம இல்லாத விஷயத்தை இருக்கிறத இட்டுக்கட்டல. நீங்களே பாருங்க இதை. Yesterday we had a detailed brief on the successful joint operations that were carried out to destroy the terror infrastructure in Pakistan occupied Jammu and Kashmir as well as in Pakistan itself. We also iterated that our fight was with terrorists and their support infrastructure and not with Pakistan military. However, it is a pity that the Pakistan military chose to intervene and bat for the terrorist, which compelled us to respond in kind. All this was brought together as an efficient and effective AD environment by the Integrated Air Command and Control System or the ISCCS of the Indian Air Force, which accords us the net-centric operational capability which is vital to modern days war fighting. While much has been said and written about the newer systems, I would like to place on record the performance and efficacy demonstrated by even the older battle-proven AD systems like the Pechora, the Osa AK and the LLAD guns in countering the Pakistani threat vectors in the current operations. They were all modern generations, but these battle-proven systems stood the test of time and took them on head-on. Another highlight has been the stellar performance of the indigenous air defense weapon system like the Akash system. Here, ladies and gentlemen, I would like to mention that putting together an operationalization of this potent AD environment has been possible over the last decade due to unwavering budgetary and policy support provided by the Government of India in acquiring state-of-the-art equipment and weapon systems. Some of the results achieved in countering the enemy threat vectors over the last week are now being shown on the screen. Shown on the screen is the probable enemy PL-15 missile, which is of Chinese origin. This missile has missed its target, and you can see the pieces now which are available with us. Another weapon system or weapon which was found was the long-range rocket, the pieces of which you can now see on the screen. We have talked about the loiter munitions and the unmanned aerial systems, and here are some of the glimpses of those systems which we have brought down. To your right, with the right undercarriage or the wheel you can see is the Yeeha system, which is of Chinese origin with Pakistan. You can see some quadcopters and you can see one odd Sonka drone hanging by the wire. All these have been brought down by our trained crew and air defense systems. As far as our offensive actions are concerned, yesterday I had already shared some details about the targets engaged by the Indian Air Force. The composite picture of the Indian Air Force targeting so far is now shown on the screen. As you can see, we have targeted the length and breadth of the adversary. I'm sure most of you would have already seen the effect of these strikes on ground, courtesy the large number of videos and photographs being circulated in the media. A few representative examples from the open source are now being shown to you on the screen. In fact, two of them. This is the strike on the Noor Khan Air Base. And you can see the effect. I'm sure most of you have seen the video. I have also picked it up from your sources only. And this is the aftermath of our strike at Raimiar Khan Air Base. You can see the massive crater that it has left on its runway.
and you can see the pinpoint accuracy of our weapons. So with that, giving you an overview of how our air defense systems have thwarted the enemy drones, their fighter aircraft, their missiles, and resulted in minimal losses on our side. I would now hand over to the DGMO to cover his portion. To talk about the air defense capability, the Indian Navy operates as a composite network force capable of simultaneously addressing threats emanating from all domains, that is, air, surface, and subsurface, through amalgamation of advanced sensors synchronized on the combat management systems. In effect, the maritime force is able to ensure persistent surveillance, detection, and identification for a comprehensive maritime domain awareness, including the airspace. Our powerful carrier battle group with formidable offensive capability was able to operate with impunity and maintained an uncontested presence in the area of operations. Effectively, it compelled the Pakistani air elements to remain bottled up close to the Makran coast, denying any opportunity to be a threat in maritime space. The Indian Navy maintains a credible capability to detect, identify, and neutralize any aerial platforms that threaten our units at sea. अब हमारी मिलिट्री के साथ साथ मासूम सिविलियंस जो कि अपना बचाव करने में विफल थे, उन पर भी हमले हो रहे थे। 2024 में जम्मू सेक्टर में शिवखोरी मंदिर को जाते हुए यात्री और इस साल अप्रैल में पहलगाम में मासूम पर्यटक इस खतरनाक ट्रेंड के विशेष उदाहरण हैं। पहलगाम तक पाप का ये घड़ा भर चुका था। उसके बाद जो हुआ उसके बारे में हम कल विस्तार में बातचीत कर चुके हैं, क्योंकि आतंकियों पर हमारे सटीक हमले लाइन ऑफ कंट्रोल और इंटरनेशनल बाउंड्री को पार करे बिना किए गए थे। हमें पूरा अंदेशा था कि पाकिस्तान का वार भी बॉर्डर के उस पार से ही होगा। इसलिए हमने अपनी एयर डिफेंस की पूरी तैयारी पहले से ही कर ली थी। हमारी इन्वेंट्री में शामिल काउंटर मैन्ड एरियल सिस्टम्स, इलेक्ट्रॉनिक वॉरफेयर के साधन और एयर डिफेंस वेपन्स का इंडियन एयरफोर्स के इसी प्रकार के सिस्टम्स के साथ एक अनोखा मिश्रण किया गया। மக்களே, எல்லா காட்சிகளையும் பார்த்துருப்பீங்க. சில பேர் நம்பிக்கை இல்லாமல் இருந்திருப்பீங்களா? எல்லாருமே இப்போ நம்ப ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சிந்திக்க வேண்டிய யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிந்தூர் ஆப்ரேஷன் இருக்குல்ல, இதை பற்றி அவதூறு கருத்தை சில பேர் பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. வெளிநாடுகளில் சொல்ல, இங்கே இருக்க லோக்கலில் இருக்க சில பேர். இதில் ஒரு ஸ்டூடெண்ட்டுங்க மும்பையில் வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த பையனை. இன்னொரு பக்கம் பியூட்டி பார்லர் நடத்திக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு இந்த நேரத்தில் நிறைய விமர்சன பதிவுகளை போட்டிருக்காங்க. அவங்களும் இப்போ சேர்த்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இந்த நேரத்தில் தேவையா? எந்தெந்த விஷயங்களில் கருத்து சொல்லணும்னு ஒன்று இருக்குது. கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எந்தெந்த நேரத்தில் எதை பற்றி பேசணுன்னு இருக்குது. அது கூட தெரியாமல் நாங்கள் இப்போ ஹீரோயின்ற மாதிரிலாம் என்னென்ன கருத்துக்களே சொல்கிறேன்ற பேரில் எதுக்கு இந்த வேலை? இது எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம இராணுவத்தை பற்றியும் நம்ம அரசை பற்றியும் உங்களுக்கு விமர்சனங்கள் இருந்தாலும் அது வைக்க வேண்டிய நேரம் இது கிடையாது. இது தெளிவாக புரிஞ்சுக்கிறது நல்லது. நான் சொல்கிறதுனால ஏதோ ஃபுல்லாக நான் அந்த பக்கம் ஒன் சைடு எடுத்து பேசலாம் நினைக்காதீங்க. ஊடகங்கள் அவ்வளோ செய்திகளை நாங்கள் பார்க்குறோம்ல, உங்களுக்கு வழங்குறோம்ல, எதுக்கான ட்ரீட்மெண்ட் எப்படி எப்படி இருக்கணும்னு கிளியர் கட்டாக தெரியும். அந்த ட்ரீட்மெண்ட் நாங்கள் வகுக்கிறதுக்கு காரணமே மக்களுக்கு எந்தெந்த நேரத்தில் எதை கொடுக்கணும். ஏன்னா இது போல் போர்க்காலங்களில் உங்களை பயமுறுத்தலாம் வச்சுருக்கக்கூடாது யாருமே, அதுதான் தவறு. அதே நேரத்தில் உண்மையை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். ஸோ இது ஒரு கத்தி மேல் நடக்கிற விஷயம் தான். இந்த நேரத்தில் இது போலாம் அவதூறு கருத்துக்களை பரப்புறீங்களே, தயவு செஞ்சு விடுங்க. எல்லாம் முடியட்டும், சில நாட்கள் முடியட்டும். முடிஞ்சதுக்கப்புறமா என்னென்ன விமர்சனங்கள் இருக்குது அடுக்குங்க. ஊடக தர்மமே எதுலங்க இருக்குது? ஆளும் அரசை விமர்சிக்கல் தானே. உங்களோட சேர்ந்து ஊடகங்களும் அந்த வேலையை பார்க்கும். ஆனால் இந்த நேரத்தில் எதுவும் வேண்டாம். இப்போ அவதூறு கருத்துக்களை பரப்புறதை விட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கள், சரியாக இருக்கும்.
அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.